கர்த்தருடைய அன்பு மகா பெரியது. ஆராதிக்கிறது மட்டுமல்லாமல் நாம் அவரை அனுபவிக்கின்றோம். கிறிஸ்துவ ஆராதனை என்று சொல்வது நம் எந்த இறைவனை வணங்குகிறோமோ அவரை அனுபவிக்கிற ஒரு ஆராதனை. கனத்தை மகிமை வாங்கி கொள்ளுகிறவர் மட்டும் கிடையாது, நமக்குள்ளே வந்து இறங்கி நமக்குள்ளே வியாபித்து பெருகுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம உள்ளந்திரியங்களிலும் நம்முடைய இருதயத்திலும் மனதிலும் வந்து வேலை செய்கிற தேவன். நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார், சந்தோஷத்தால் நிரப்புகிறார், சமாதானத்தால் நிரப்புகிறார், நம்பிக்கையினால் அன்பினால் நிரப்புகிறார், தயையினால் இரக்கத்தினால் நிரப்புகிறார். தாவீது சொல்றான், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படி நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை. ரட்டை களைந்து போட்டு விட்டார் ஆண்டவர். அநேகருக்கு ரட்டை களைந்து போடுறது இஷ்டம் கிடையாது. ஏன் மனசு இல்லை? இந்த துக்கமும் இந்த கண்ணீரும் இந்த புலம்பலும் சாம்பல்ல புரளுகிறதான இந்த நிலையும் தான் எப்படியாகலும் திரும்பி இருக்கிற தெய்வத்தின் முகத்தை நம் பக்கமாக திரும்ப பண்ணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறபடினால் அந்த ரட்டை களைந்து போடுறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. அந்த சாம்பல்லையே புரண்டு கொண்டு இருக்கிறார்கள். தேவன் நம்ம ரட்டை களைந்து போட்டு விட்டார். களைந்து போட்டு நம்மை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் அவர் இடைகட்டி இருக்கிறார். இன்றைக்கு நாம் தேவனே இறங்கும் என்று கேட்கிறவர்கள் அல்ல, இரக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள். என்மேல் கிருபையாக இருக்கும் என்று ஆயக்காரனை போல ஜெபித்துக் கொண்டிருக்கவில்லை, கிருபையில் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆயக்காரனை போல தான் இருந்தோம் கடந்த காலங்களில். தேவனே பாவியாக என்மேல், அவனுக்கு என்ன, தன்னுடைய பாவங்களும் தன்னுடைய அக்கிரமங்களும் இந்த கிருபை அவனை விட்டு விலக்கி இருக்கிறது. தெய்வத்தின் முகத்தை அவனை விட்டு விலக்கி இருக்கிறது. அவனுக்கு தெரிகிறது பாவம் தேவனுக்கு பிடிக்காது, தேவன் பாவத்தை வெறுக்கிறார். ஆனால் பாவம் செய்யாமல் என்னால் இருக்க முடியவில்லை, நான் மகா பெரிய பாவியாக இருக்கின்றேன். நான் பாவி என்று நான் மட்டும் சொல்லவில்லை, ஊரில் இருக்கிற எல்லாரும் பாவி என்று சொல்லுகிறார்கள். என்மேல் கிருபையாக இருக்க மாட்டார் ஆண்டவர். நான் அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான அல்ல என்று இந்த தாழ்ந்த ஒரு மனப்பான்மையோடு தேவ சமூகத்திலே வந்து தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், அவனுக்கு அந்த துணிச்சல் கூட இல்லை பாருங்க, துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு பாவியாக என்மேல் கிருபையாயிரும் ஜெபித்துட்டு அவன் போயிட்டான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான். இன்றைக்கு தேவ சமூகத்திலே அந்த ஆயக்காரன் வந்து உட்கார்ந்தால் என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்ல மாட்டான். அவன் கேட்ட கேள்விக்கான விடையை இயேசு சொல்லிவிட்டார். அதற்கான கிரயத்தையும் சிலுவையிலே செலுத்தி விட்டார். அந்த சத்தியத்தை அவன் அறிந்த பிற்பாடு அவன் கிருபைக்காக இனி இயங்குவதில்லை, கிருபையிலே மகிழ்ந்து கொண்டிருப்பான், அவன் கிருபையிலே பலப்பட்டு கொண்டிருப்பான். பவுல் சொல்றாரு தீமோத்தேயுக்கு, என் குமாரனே கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற கிருபையில் பலப்படு. கிருபை நம்மை பலப்படுத்துகிறது. சோர்வாக தேவ சமூகத்துக்கு வந்தாலும், சரீரத்தில் பலவீனமாக வந்தாலும், ஆவியில உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போய் வந்தால் தேவன் செய்கிற வேலையை இங்கே செய்து விடுகிறார். அது கிருபை நமக்கு செய்கிறது. கிருபையில பலப்படுகிறோம். எதுக்கு கிருபையில பலப்படணும்னு சொல்றாரு பவுல்? என்ன வேணும் தீமோத்தேயுக்கு? பலன் வேணும். அவன் ஒரு வாலிபன், ஒரு வாலிப ஊழியக்காரன். சபை நடத்த பலன் வேணும், பரிசுத்தமாக வாழ்வதற்கு பலன் வேணும், நிர்வாகம் பண்ண பலன் வேணும், வருகிறதான பிரச்சனைகளையும் சோதனைகளையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் எதிர்த்து நிற்க எல்லாவற்றுக்கும் பலன் வேணும் அவனுக்கு. பவுலுக்கு தெரிகிறது. அதனால தான் அவனுக்கு லெட்டர் எழுதுறார், பயப்படாதே, கிறிஸ்து இயேசுவிலே உனக்கு கிருபை இருக்கிறது, கிருபையிலே பலப்படும். எப்போது கிருபையிலே பலப்படுவது? எந்த நேரத்தில் கிருபையிலே பலப்படுவது? கிருபையாகிய தேவனோடு நாம் இடைபடுகிறோம். தேவன் கிருபையாக இருக்கிறார். நாம் அவருக்குள் நுழைந்து அவருக்குள் வாழும்போது, அவர் நமக்குள் வாழும், அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நன்றாக அனுபவிக்கிறோம் ஆண்டவரை. அதை சொல்ல நம்மால முடியல. சொல்லி முடியாத மகிழ்ச்சி, சொல்லி முடியாத சமாதானம். தண்ணீர் என்ன நிறம்? அதை அனுபவிக்கிறோங்க. அது என்ன நிறம்? அது என்ன? அதிகமாக தண்ணீர் குடிக்கிறோம், அது என்ன டேஸ்ட்டுங்க? சொல்ல முடியாது. அது நம் தாகத்தை தீர்க்கிறது. அது நம் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறது. தண்ணீர் நம்முடைய மனதையும் ஆறுதல் படுத்துகிறது. தேவனுடைய அன்பு அதைவிட மேன்மையானதாக இருக்கிறது. இந்த கிருபை அதைவிட மேன்மையானது. ஆழ்கடல் போல் பேரன்பினான்
அந்த அன்புல குதிச்ச உடனே ஆழமே இல்லாமல் போய்கிட்டே இருக்கு. இதில் குதிச்சா மேலே வர்றதுக்கு இஷ்டம் இல்லை, ஆழத்திலே செல்ல விரும்புகிறோம். சில வெள்ளங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு, தேசங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பல மாடி கட்டடங்களை சாதாரணமாக தள்ளி கொண்டு போகிறது. அவ்வளவு தண்ணீர். அது ஒரு நெகட்டிவான ஒரு வெள்ளம். அன்பு ஒரு பாசிட்டிவான வெள்ளம். நம்முடைய வாழ்க்கையில் மகா தயை நம்முடைய வாழ்க்கையில வெள்ளம் போல் பாய்ந்தோடி கொண்டிருக்கிறது.